பிராரப்த கர்மா அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சாதாரணமாக மக்கள் சொல்றது வழக்கம். ஜோசியர்கிட்ட போனோம், நிறைய பைசா செலவழிச்சோம். ஆனா எங்களுக்கு எந்த காரியம் சக்சஸ் ஆகல. என்னுடைய கஷ்டம் அப்படியே தான் தொடர்ந்துண்டு அப்படியே தான் இருக்கு அப்படின்னு எல்லாருடைய கம்ப்ளைண்ட் இருக்கும். ஜோசியர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கத்தான் இருக்கும். அது பிராரப்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு கேட்டா, நாம செஞ்சுக்கிற புண்ணிய கர்மா, பாவ கர்மா இந்த ஜென்மத்துல, அடுத்த ஜென்மத்துல, போன ஜென்மத்துல எல்லாத்தையும் சேர்ந்து அந்த மொத்த ஒரு குத்து மதிப்பான ஒரு இதுக்கு பேரு சஞ்சித கர்மா அப்படிங்கிற பேரு. அதுல பாவங்கள் எல்லாம் சேர்ந்து செக்ரிகேட் பண்றோம் இல்லையா, ஃபில்டர் பண்றோம். ஃபில்டர் பண்ணும்போது பிராரப்த கர்மா அப்படின்னு. பிராரப்த கர்மா என்னது? போன ஜென்மத்துல நம்ம பாவம் பண்ணியிருக்கோம். அந்த பாவங்களுக்கு ரொம்பவும் பாவம் எப்போ இவ்வளோ பரிகாரம் பண்ணியும் அந்த இடத்துல நமக்கு நல்லது நடக்கல அப்படின்னு கேட்டா நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். அந்த தப்புக்கு நம்ம இந்த ஜென்மத்துல பகவான் டிசைட் பண்ணிட்ட நம்மள அழ வச்சு இந்த நம்மளுடைய ஸ்லேட் கிளீன் பண்றவர் நமக்கு கஷ்டப்பட்டு இந்த கர்மாக்களை கழிக்கணும். அப்போ நம்ம இந்த ஜென்மத்துல கழிச்சாதான் அடுத்த ஜென்மத்துல நம்ம ஸ்லேட் கிளீனா இருக்கும். அப்படிங்கறதுனால அவர் நம்மள கஷ்டப்படுத்துறார். அப்படி இருக்கும்போது இது எந்த இடத்துல டெபாசிட் ஆயிருக்கு? நம்ம அந்த கர்மாக்கள் எல்லாம் எந்த இடத்துல டெபாசிட் ஆயிருக்கு? நம்மளுடைய 12 ராசியில, 12 பாவத்துல அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சாதாரணமாக 2, 6, 10 அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையின் அர்த்தம். அர்த்த ட்ரெயின்னு சொல்லுவாங்க. நம்ம அர்த்தம் அப்படின்னாலே நம்ம என்னத்துக்காக வாழறோம், அதுக்கு ஒரு அர்த்தம் வேணும் இல்லையா? அந்த அர்த்தம், அந்த அர்த்தத்துல இப்ப பாரு சுகமாவே இருக்க முடியுமா? கஷ்டங்களும் தான் சேர்ந்து வரும். அப்படின்னா இங்க பார்த்தேனாலே உங்களுக்கு 10ஆம் இடம்னாலே நம்ம கர்மஸ்தானம் இல்லையா? அதனாலதான் சனீஸ்வர பகவான் அங்க போய் 10ஆம் இடம் மகர ராசிக்கு சனீஸ்வர பகவான் கொடுத்திருக்காரு. ஏன்னா அவருக்கு சனீஸ்வர பகவான் கர்மாக்களை கொடுக்கறதுல ரொம்ப கண்டிஷனானவர். சோ அவர் 10ஆம் இடத்துல போய் இருக்கும்போது 6ஆம் இடம் நம்மளுடைய பிராரப்த கர்மம். ஓகேயா? அங்கதான் 6ஆம் இடத்துலதான் நம்மளுடைய அத்தனை பாவ கர்மா புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் டெபாசிட் ஆயிருக்கிறது 6ஆம் இடத்துல. அதனுடைய எஃபெக்ட் எங்க கிடைக்கும்? நம்ம கஷ்டப்படும் போது நம்ம குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்புக்கு வந்துருக்குன்னா அது எல்லா மக்களுக்கும் தான், நம்ம குடும்பத்தார் அத்தனை பேருக்கும் தான் வருத்தம் பிரச்சனைகள் எல்லாம் உண்டு இல்லையா? அது 2ஆம் இடம் நம்மளுடைய கஷ்டங்களை உண்டா பண்றது. சோ இந்த 6ஆம் இடத்துல இந்த பிராரப்த கர்மா அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த பிராரப்த கர்மாக்கு 3 விதம் உண்டு. அதாவது திருட கர்மா, அதிருட கர்மா, கிரியமான கர்மான்னு 3 கர்மா உண்டு. திருட கர்மா அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு பாபகிரகம் போய் அங்க உட்கார்ந்துருக்கும். அதுல பார்த்தா கேதுவோட நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம், சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம், இந்த மாதிரி நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கும். உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நீங்க எத்தனை பரிகாரம் பண்ணினாலும், ஜோசியருக்கு தெரியும் பரிகாரம் பண்ணினாலும் இது பண்ண முடியாது. ஆனா பாவம் எதிர்த்தாப்புல இருக்கிறவா ரொம்ப அழறா. அப்ப நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் போய் சாமி கிட்ட போய் சரணாகதி அடைங்கோ. சரணாகதி அடைஞ்சா மேபி அவர் மனசு கொஞ்சம் இறங்கி நமக்கு கஷ்டத்தை கஷ்டத்தை குறைக்க முடியாது. அதை உணராம நம்மள அப்படியே அழகா போட் மாதிரி நம்மளை அழைச்சி எடுத்துன்னு போயிடுவார். இந்த கஷ்டத்தை தாண்டி விட்டுருவார் அவர். அப்படிங்கிறதுனால நம்ம அந்த பரிகாரத்தை பண்ண சொல்றோம். அது திருட கர்மா. அதிருட கர்மா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதிருடனாக்க திருடம் அதிருடம் ரெண்டும் சேர்ந்ததுதான். அதாவது சில சமயத்துல நம்ம பரிகாரம் பண்ணுவோம். பரிகாரம் பண்ணின உடனேயே நமக்கு பலன் கிடைச்சிரும். ஆஹா இந்த மாமி சொன்னா எனக்கு உடனே பரிகாரம் கிடைச்சிருத்து, எனக்கு உடனே என் குழந்தை கல்யாணம் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவா. அது காரணம் என்னன்னு கேட்டா அந்த இடத்துல போய் சுபகிரகம் போய் உட்காந்துட்டு இருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுபகிரகம், குருவோ சுக்கிரனோ இந்த மாதிரி சுபகிரகங்கள் போய் அங்க உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பரிகாரம் பண்ணும் போதே அவ நமக்கு இது பண்ணிடுவா. அதே அதிருட இங்க போய் அந்த இடத்துல பாவ கர்மாக்கு பாப இதெல்லாம் போய் உட்காந்துட்டு கேந்திரஸ்தானாதிபதி அப்பா, கோணங்கள் அம்மா, கே கேந்திரம் அப்பா. இந்த மாதிரி அப்பாவெல்லாம் என்ன பண்ணுவா? என்னதான் இருந்தாலும் இவனுக்கு திருத்தணுங்கிறதுனால எத்தனைதான் சொன்னா கூட கேட்டா கூட நமக்கு உடனே மாஃபி கொடுக்க மாட்டா. அது மாதிரி அதிருட கர்மா அப்படிங்கும்போது புருஷ கிரகங்கள்லாம் போய் அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ஈஸியாலாம் உங்களுக்கு பரிகாரம் பண்ண உடனேயே நற்பலன்கள் கிடைக்காது. ஸோ அதனாலதான் அது அதிருட கர்மா அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது கிரியமான கர்மா. நம்ம ஒண்ணுமே தப்பே பண்ணல, புதுசா ஒரு ஆத்மா ஃபர்ஸ்ட் டைம் ஜனம் எடுத்திருக்கு இந்த பூமியில. அப்படி இருக்கும்போது இது எந்த பாவம் பண்ணாம உருவாக்கப்பட்ட ஒரு ஆத்மா பிறந்திருக்கிற இந்த இடத்துல. அப்போ ராகுக்கு என்ன வேலை? ராகுக்கு எப்பவுமே ஒரு ஆத்மா திருப்பி திருப்பி ஜனம் எடுக்கணும். ஜனன மரணம் கொடுக்கறது வேலை யாருன்னு கேட்டா அது ராகுவோட வேலை. அப்போ ராகு என்ன பண்ணும்? நம்மள பாவ கர்மாக்கள் பண்ண வச்சு அதை போய் காமிச்சு இந்த 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 ஆத்மா தப்பு பண்ணியிருக்கு, அதனால இதுக்கு நெக்ஸ்ட் ஜென்மம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல வாதாடுறதுக்காக நம்மள
நம்ம ஜபர்தஸ்தி தப்பு பண்ண வைப்பார். அதுதான் கிரியமான கர்மா. ஸோ இந்த மாதிரியான கிரகங்கள் இந்த மாதிரி 3 விதம் இருக்கு. நம்ம இதுதான் அர்த்தம். அவங்களுக்கு 6ஆம் இடத்துக்குள்ள பிராரத கர்மாக்கு அர்த்தம் இதுதான். இதுல வந்து ஜோசியரோ இல்ல இதுவோ கிடையாது. ஜோசியம் சொல்றவா சில பேர் நல்ல படிக்காதவா இருக்கலாம். சில பேர் நல்ல ட்ரெயின்டு நல்ல நிறைய படிச்சு இதை பத்தி விஷயம் தெரிஞ்சவாளும் இருக்கலாம். ஸோ இது வந்து காரணம் நமக்கு காரியம் சக்சஸ் ஆகிறதுக்கும் காரணம் சக்சஸ் ஆகாம போறதுக்கும் இந்த பிராரப்த கர்மா தான்